மனமே நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம் பெண்ணில் ஆரம்பம் உணர்ந்தாலே ஆனந்தம் பரமானந்தம். புது பாதை காணவா புது நீதி கேட்கவா அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு பல குணமது பெண்ணிலும் உண்டு. அதில் விளைவது ஆயிரமாகும் உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும் பல வகை கலை ஆனந்தம் கூறும் பல வகை மலர் மாலையாய் மாறும். குறைத்து மதிப்பு போடாதே அலை பொங்கினால் நிலம் தாங்குமா புயல் சீறினால் மரம் தாங்குமா பெண் பொங்கினால் புவி தாங்குமா பெண் இன்றே உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். டேய், என்னடா காலையிலேருந்து உன் ஆளே காணோம்? எங்கடா போயிருந்த? வீடு விஷயமா நானும் சந்திரிகாவும் புரோக்கரை பார்க்க போயிருந்தோம். ஓ, அந்த டூப் மேட்ரா? சரி, என்னாச்சு அந்த மேட்ரு? என்ன ஆகும், ஒரு பார்ட்டியை பார்த்து வச்சிருக்கேன். 50% அமௌண்ட்டை இப்போ தருவான், மீதி பணத்தை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் தருவான்னு ஒரு பொய் சொல்லியிருக்கேன். ஸோ இல்லாத ஒரு வீட்டை விற்று பணத்தை கொடுக்குற மாதிரி டெவலப் பண்ணியிருக்க. நம்ம பிளான் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. ஆமாம், அந்த சந்திரிகாவோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? உங்ககிட்ட நெருங்குறாளா இல்லை பழைய மாதிரி அப்படியே தான் இருக்காளா? அந்த சைடு என்ன டெவலப்மெண்ட்டு? எங்கடா வீடு விஷயத்தில் அவளை ஏமாற்ற முடிஞ்சது, ஆனால் என் விஷயத்தில் அவளை மாற்றவே முடியலையே. டேய், நீ ஏன்டா கவலைப்படுற? நான் தான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய போகிறேன்ல, எனக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல. தானா என் கல்யாணம் முடிஞ்சதும் உன் ரூட்டு கிளியர் ஆகிடும்டா. என்ன, நம்ம பிளான் பிரகாரம் நம்ம 2 பேரில் ஒருத்தர் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போகணும். நான் முதல்ல போகிறேன், நான் போய் உனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன். சீரப் மேன், ஏன் கவலைப்படுற நீ? எப்படியோ நம்ம பிளான் சக்ஸஸ் ஆச்சுன்னா சரி. டேய், கண்டிப்பாக நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகும்டா. இதுக்காக நான் இன்னொரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். இன்னொரு பிளான்? ஆமாண்டா. அது வந்து என்னன்னா, பஸ் லேட்டுமா. ஏமா, இன்னைக்கு அக்காக்கு நலுங்கு வைக்கிறான்னு தெரியல, மத்தியானமே லீவ் போட்டு வந்திருக்கலாம்ல. இந்தாங்கம்மா. தட்டை என்கிட்ட கொடு.
பண்ணலாம் வா பண்ணு. நீ ரொம்ப அழகா இருக்கக்கா. எதிர அப்படி போ, அங்க போய் நில்லு. இன்னைக்கு என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா நரேன், உன் குடும்பத்தை நான் நிர்மூலமாக்கணும். இல்லனா என் குடும்பத்தோட சந்தோஷம் நிரந்தரமா அழிஞ்சிடும். விடமாட்டேன், உன்னை நான் விடமாட்டேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் பழி வாங்காம நான் விடமாட்டேன்டா. ஏய், என்ன பண்ற? இல்லக்கா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா போறேன். அது நல்லபடியா நடக்கணும். எனக்கு எல்லாமே நீதானக்கா. அதான் உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இவ்ளோ காலையில எழுந்திருச்சு பெரிய மனுஷி மாதிரி பேசுற. எனக்கு தெரியாம அப்படி என்ன முக்கியமான வேலை? இப்ப வேண்டாம்க்கா, நான் போயிட்டு வந்து உன்கிட்ட நிச்சயமா சொல்றேன். நீ எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிப்பேன்னு எனக்கு தெரியும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு இருக்கு. நல்லபடியா நடக்கும். சாமி கும்பிட்டுட்டு போ. தேங்க்யூ. நான் வரேன்க்கா. ம். நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும். நேத்து மாதிரி எங்க குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும். என்னடி இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பூஜை ரூம் பக்கமே வர மாட்டியே. இன்னைக்கு என்ன பரீட்சையா? ஆமாம்மா, முன்னாடி நடந்த பரீட்சையை விட இந்த பரீட்சை ரொம்ப ரொம்ப முக்கியமான பரீட்சை. இதுல நான் பாஸ் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல என்னோட வெற்றி மட்டும் அடங்கலம்மா, நம்ம குடும்பத்தோட வெற்றியும் சேர்ந்து அடங்கியிருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. வரேம்மா. ம். என்ன சொல்லிட்டு போற? ம். ஏதோ நல்லதுக்கு தான் இருக்கும். நரேன், எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே. ருத்ரானுக்கா 7 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுவா. நான் அவளை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பீச் ஹவுஸ் போயிடுவேன். அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது என்னோட வண்டி சாவி, இது பீச் ஹவுஸோட சாவி. இன்னைக்கு வாட்ச்மேன் கூட லீவ் கொடுத்துட்டேன். அப்புறம்
இங்க பார், வீடியோ கேமராலாம் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கேன். நீ போக வேண்டியதுதான், மேட்ரை முடிக்க வேண்டியதுதான். என்னடா வெக்கமா? போய் என்ஜாய் பண்ணுடா. அப்புறம் அங்க போய் வேலை முடிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. ம். ஹலோ, ருத்ரா இருக்காங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, யாரும்மா? யார் வேணும்? இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். உள்ள இருக்காரு, போய் பாரு. தேங்க்யூ சார். சார் சொன்னா புரிஞ்சுங்க சார். உங்க கேஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம். சாட்சிகள்லாம் நல்ல பலமா இருக்கு. நீங்க மேலிடத்துல முயற்சி பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. ஆமா, சாரி சார், ஐ கான்ட் டூ எனிதிங். என்னம்மா, என்ன வேணும்? என்ன விஷயம்? உங்களை ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமா பார்க்க வந்தேன். உட்காருமா. சொல்லு, என்ன விஷயம்? நான் அண்ணா காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். எங்கள் கிளாஸில் நரேந்திரன் ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்ச நாளாகவே என்னை மிரட்டிட்டு இருக்கான் சார். என்னன்னு மிரட்டினா? என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் சார். எங்கள் காலேஜில் படிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அவனை பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனா. அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இந்த சொசைட்டியில் இருக்கு. அதனால அவனை எதிர்க்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. கொஞ்ச நாளாவே என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அவன் ரொம்ப மோசமானவன் சார். பொண்ணுங்களை மயக்கி சீட் பண்றது தான் அவனோட வேலையே. அவனுக்குன்னு ஒரு பீச் ஹவுஸ் கூட இருக்கு சார். அங்கதான் எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போய் அங்க வீடியோ கேமரா கூட வச்சிருக்கான் சார். அந்த பீச் ஹவுஸ்க்கு என்னையும் வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்றான். அப்படி நான் வர ஒத்துக்காட்டி நம்ம காலேஜ்ல உன்னை பத்தி தப்பான நியூஸ் பரப்பி விட்டுருவேன். இந்த காலேஜ்க்கு உன்னை வரவிட மாட்டேன். உங்க அப்பா அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன்னு என்னென்னமோ சொல்லி மிரட்டுறான் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுமா. இப்பவே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடலாம். இன்னைக்கு பீச் ஹவுஸ்க்கு வர சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினான் சார். நானும் சரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டேன். அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ வந்துடுன்னு சொன்னான். இப்போ உடனே அங்க போனா அவனை கட்டாயமே பிடிச்சிடலாம் சார். வெரி குட். ஆளை மட்டும் நீ காட்டுமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம். ஓகே, கம் ஆன். அவன்தானா? ஆமா. நீ அவங்கிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டே இரு, நாங்க பின்னாடியே வரோம். சரி. ஹாய். ஹாய். போலாமா? போலாமே. வா. ம். கையை விடு. ஏய், கையை விடு. என்ன விளையாட்டு இது? விடதான் போறேன். ஏய், என்ன பண்ற நீ? ஏய், ருத்ரா, ஏய், கையை விடு. ருத்ரா, என்ன பண்ற நீ? ருத்ரா, ருத்ரா, கையை விடு. விடுடா, என் கையை ஏய், விடு. ருத்ரா, பாவி, என்ன பண்ற நீ? ருத்ரா, கையை விடு. ருத்ரா, காப்பாத்த யாரும் இல்லையா? கையை விடு. விடுடா. ருத்ரா, கையை பிடிக்கிறானே. விடுடா. விடு. ஏய், விடுடா. ஆஹா, ஐயோ. ஐயோ, ஐயோ சார், ஓடுறா. கான்ஸ்டபிள், விடாதீங்க, பிடிங்க. ஏய், நில்றா, ஓடாத.
ஹரி அப். நீங்க அந்த பக்கம் பாருங்க. ஓகே சார். லாஸ்ட் இயர் போட்டிங்கள ஒரு அக்ரிமெண்ட், அது இந்த மார்ச் 31 முடியுது. அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இந்த வருஷமும் ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க கேட்ட விஷயத்தை பத்தி நான் அண்ணன் வந்தப்பறம் தான் கேட்டுட்டு சொல்ல முடியும். ஓகேவா? டேய், என்னடா ஆட்டோல வர? நம்ம வண்டி என்னாச்சு? எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நம்ம போட்ட பிளான் எல்லாம் தலையில மாறிடுச்சு. சரி சரி, டென்ஷன் ஆகுது, வா இப்படி உட்கார். என்னடா ஆச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுண்ணே. அந்த ருத்ரா பொண்ணு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா. நான் தான் ருத்ராவை காதலிக்கிற மாதிரி நடித்தேன்னு நினச்சேன். ஆனால் அவளும் என்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. டேய், நான் தான் ஆரம்பத்துலன்னு சொல்றேன்ல, இந்த பொண்ணுங்களை நம்பாதடான்னு. இப்ப பாரு, நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டால. இப்ப என்ன நடந்தது? போலீஸ் என்னை துரத்துதுண்ணே. போலீஸா? ஆமாம், ருத்ரா பீச் ஹவுஸ்க்கு வரத்துக்கு சம்மதிச்சுட்டு 7 மணிக்கு என்னை பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ண சொன்னா. சரி, நானும் 7 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணேன். சரிடா, அவ வந்தாளா இல்லையா? அவள் மட்டும் வரல, கூட போலீஸும் வந்துச்சு. என் கையை வேற பிடிச்சிக்கிட்டா. போலீஸ் என்னை துரத்திச்சு. அதானே ஆட்டோ பிடிச்சி வந்தேன். இப்போ என்னென்ன பண்ணுறது? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. அந்த ருத்ராவை நான் விட மாட்டேண்ணே. கண்டிப்பாக அந்த ருத்ராவை நான் விட மாட்டேன். இப்ப புலம்பாதடா. முடிஞ்சு போனதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே நடக்க போறது யோசிப்போம். இந்தடா, முதல்ல இந்த பணத்தை படி. உடனே நீ இங்க இருந்து பெங்களூர் கிளம்பு. சீக்கிரமா கார் எடுத்து போ. வழியில உனக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணு. பெங்களூருக்கா? ஆமா, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்தான். உடனே கிளம்புடா. அவனை எதுக்குடா இப்ப பெங்களூருக்கு அனுப்புற? கேக்குறல, வாய் தந்து சொல்லேன்டா. நான் அப்புறமா சொல்றேன்மா. இப்ப நிலைமை தெரியாம கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பிடிங்க அவனை. எங்ககிட்ட ஆட்டம் காட்டியா? என்ன பண்றீங்க? நீங்க தான் மிஸ்டர் சுந்தரேசன். ஆமா. உங்க பையன் நரேந்திரன் ஒரு வயசு பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம ப்ரூஃப் மிரர் எடுக்கிறாரு. நாங்க பீச் ஹவுஸ் போய் சோதனை போட்டு எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம். இனிமே உங்க பையன் தப்பிக்கவே முடியாது. நீங்க எதனா பேசணும்னா கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. கான்ஸ்டபிள், இவனை எடுத்துட்டு வாங்க. டேய், அப்பா, phone பண்ணுங்க. அப்பா, phone பண்ணுங்க. சீக்கிரம் அப்பாவுக்கு அண்ணே. phone பண்றேன். சீக்கிரம் phone பண்ணுங்க. பயப்படாதீங்க. அண்ணே, அப்பா, phone பண்ணுங்கண்ணே. ஹலோ வக்கீல் சார், நான் சுரேந்தர் பேசுறேன். நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. என்ன விஷயம்ங்கறத நேர்ல சொல்றேன். இப்ப போன்ல என்னால எதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ரொம்ப அர்ஜென்ட். நீங்க சீக்கிரமா வாங்க. அம்மா, நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அண்ணன் வந்தா சொல்லிடுங்க. ஜெகதீஷ், உன் நடவடிக்கையில வேகம் பத்தாது. நீ இன்னும் கடுமையா நடந்துக்கணும். என் சந்தோஷத்தை கெடுத்தவங்க எந்த காரணத்தை கொண்டும் கனவுல கூட சிரிக்க கூடாது. நான் சொல்றத நல்லா கேளு.
இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வந்துடக்கூடாது. ஜாக்கிரதை. நான் வரேன்.